ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம், அதனுடைய முதற் பகுதியை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தை, நமக்கு நன்மை, அவருக்கு மகிமை. அதாவது அவருக்கு சந்தோஷமே என்ன அப்படின்னா, நமக்கு நன்மை செய்யறது 4 பேருக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிச்சுட்டாங்க அல்லது ஏதாவது ஒன்று அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னா அதை நம்ம சும்மா விட மாட்டோம், 4 பேருக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தகப்பன், நமக்கு நன்மை செய்கிறவர். ஆமென். நாம் இருக்கிற சூழ்நிலை என்பது, இந்த வார்த்தைக்கும் நமக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இது யாருக்குமே தெரியும். எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. பிரதர், நீங்க முந்தி இங்க எல்லாம் இருந்தீங்க, இப்போ எங்க இருக்கிறீங்க, அது யாருக்கும் தெரிய வேண்டான்னு நாங்க மாறி 2 மாசம் ஆச்சு. யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் இங்க வர்றது, மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு கணவர் வந்தார், கணவருக்கு தெரியக்கூடாதுன்னு அதே மனைவி வந்தாங்க, மீட்டிங் முடிச்சு சேர்ந்து போனாங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா மாத்தி கூட்டு, மீட்டிங் முடிச்சு தெரிஞ்சிடவே கூடாது. கர்த்தர் நல்லவர். தேவன் ஒன்றை செய்வேன் என்று சொன்னார், அதை அவர் செய்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின, ஒன்று கூட என்ன ஆகலையா, தவறல்ல. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாதவன் மனிதன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்போ நமக்கு எலெக்ஷன் இனி வர போறதுனால ஃபுல்லா வாக்கு தத்தங்களா இருக்கும். ஒருத்தங்க 1000னா இன்னொருத்தங்க 2000. இனி ஃபுல்லா இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சுத்தி சுத்தி கேட்டுட்டே இருப்போம். இனி ஒரு 3 மாசத்துக்கு அது கேட்கறதோட சரி. ஆமா, நீ அதை கேட்பாய், அதை காண மாட்டாய். ஆனால் நான் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த வானம் ஒளிந்தாலும், இந்த பூமி ஒளிந்தாலும், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு உறுப்பு கூட, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை முன்வைத்து அதற்குள்ளே அந்த செய்தியை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அந்த 3 வார்த்தையும் சொல்லி விடுகிறேன். 1, அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2, அபயமிடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அபயமிடுங்கள்னா கூப்பிடுங்க, அபயமிடுங்கள். 3, அமர்ந்திருங்கள். ஆமென். இந்த 3 வார்த்தையை சத்தமா சொல்லலாமா? அறிந்து கொள்ளுங்கள், வேற கேக்கு. ஆமென். அறிந்து கொள்ளுங்கள், அபயமிடுங்கள், அமர்ந்திருங்கள். அறிந்து கொண்டாதான் அபயமிட முடியும். அறிந்து அபயமிடுகிறவனுக்கு மட்டும்தான் அமர்ந்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு காவற், அந்த 1வது வசனத்துல, காவற்சாலையின் முற்றத்திலே எரேமியா அடைக்கப்பட்டிருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அடைக்கப்பட்டவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தர் சொல்லுகிறார் 33:2, இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு
உருவேற்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால். ஆமென். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் தியானிக்க வைத்தார். அதை தான் நாம் கேட்க போகிறோம். நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ½ வேணும். ஆனால் நமக்கு இன்னொரு 50 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அதனால கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக போகும், இடையில யாரும் வந்துடாதீங்க. ஆமென். சில இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம், ஒரு டீ பிரேக். அந்த இடத்த கொஞ்சம் அதுக்குன்னு இறங்கி போயிடாதீங்க. ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு. ஆமென். இந்த சில ஜூலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் நடந்து பார்ப்பாங்க, சிலருக்குன்னு ஒரு சின்ன கேபிள் கார், இந்த அந்த பேட்டரி கார்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ எதுக்குன்னா அப்படி வண்டி போயிட்டே இருக்கும். சில இடத்துல வண்டி நிற்க, எதுக்கு தெரியுமா? அதை ஒழுங்கா பாரு. ஏன்னா இங்கே அனிமல் இருக்கும், இங்கே பார்த்துட்டு இருப்போம். அடுத்து இங்கே பார்க்கும்போது அனிமல் இங்கே இருக்கும். அதனால அவன் டிரைவருக்கு தெரியும். அதனால நிறுத்தி ரைட் சைடு அப்படிமா. சில இடத்துல அப்படி நின்று பார்க்கணும். பைபிள் படிக்கும் போதும் சரி, சில இடத்துல தான் சேலான்னு வரும் தெரியுமா? சேலா சேலா அப்படின்னு வரும்போது அதன் அர்த்தம் என்ன? திரும்ப கொஞ்சம் சத்தமாக வாசி, அப்படியே விட்டுறாத. ஆமென். நம்மோடு பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் பிராக்கெட்ல என்ன போடணும் தெரியுமா? நீங்க எழுதிட்டு இருக்காதீங்க, நம்ம மனசுல அப்படியே படிக்கணும். அதை கர்த்தருக்கு மகிமை என்ன அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல கர்த்தர் தம்மை ஏதோ ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது போல அறிமுகப்படுத்துகிறார். இங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனத்துல 2ஆம் தரம் உண்டாகின்னு. உண்மையில எரேமியாவுக்கு 2ஆம் தரம் இல்ல, அந்த சிச்சுவேஷன்ல 2வது தடவை ஆண்டவர் பேசுறார். அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா அவனை அழைக்கிறதுல இருந்தே கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். எரேமியா புத்தகத்துல நிறைய பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி 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 இப்படிதான். அப்போ ஆரம்பத்திலே கர்த்தர் யார் என்பதை சொல்லி இருக்கலாம். ஆனா அங்க சொல்லாம இங்க அவர் சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. என்னைக்குமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துறது போல ஒரு இடத்துல தம்மை அறிமுகப்படுத்துவார்னா அந்த இடத்துல அவர் எப்படி தம்மை அறிமுகப்படுத்துகிறாரோ அப்படி நாம் அவரை அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எப்போ இதை அறிமுகப்படுத்தி இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமை அழைத்த அன்று அறிமுகப்படுத்தி இருக்கணும். ஆனா அழைத்த அன்று அறிமுகப்படுத்தாம அவங்களோட நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு, ஆமென், ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, அதாவது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் பழக்கம் என்பது 24 இயர்ஸ். இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு 75 வயதுல கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். 99வது வயதுல கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அந்த இடத்துல அவர் தம்மை அறிமுகப்படுத்த காரணம் பலமுறை இந்த பலிபீடத்துல அது சொல்லப்பட்டது. அது சொல்ல சொல்ல பலன். எனவே மீண்டும் சொல்லுகிறேன், அந்த இடத்துல அறிமுகப்படுத்தும் போது எப்படி இந்த வசனம் ஆதியாகமம் 17:1 இருக்கும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு 99 வயது ஆன போது, ஆபிரகாமுக்கு 99 வயது ஆன போது. இதை ஏங்க சொல்லணும்? இதை ஏன் சொல்லணும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை வந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது அர்த்தம் ஆபிரகாமே, உன்னால இனி ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா என்னால எல்லாமே செய்ய முடியும். தேவன் தம்மை அறிமுகப்படுத்தும் போது அந்த நிலையில நாம பார்க்கணும். மனோவாவுக்கு மனைவிக்கும் கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? மனோவாவுக்கும் மனைவிக்கும் தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட போது மனோவா கேட்கிறான், இதெல்லாம் நடக்கும் போது நாங்க உங்களுக்கு பலி செலுத்தணுமே, உம்முடைய நாமம் என்ன அப்படி கேட்கும் போது அந்த தேவ தூதனானவர் அப்படியே சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்றான், என் நாமம் என்னவென்று கேட்பானே அது அதிசயம், அது அதிசயம். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இருக்கும், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில். ஆமா, அப்ப மனசுல இப்ப என்ன வந்துட்டு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அதிசயம். இத உள்ள வாங்கி பார்க்கிறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அதே போலதான் தேவன் அந்த இடத்துல, அதாவது சில இடத்துல தேவன் நம்மை இதை ஃபர்ஸ்டா சந்திக்கிறது போல தேவன் தம்மை அறிமுகப்படுத்துவார். 3வது அதிகாரத்திலும் கர்த்தர் யார் என்பதை மோசேக்கு அறிமுகப்படுத்தினார். 34வது அதிகாரத்திலும் கர்த்தர் யார் என்பதை மோசேக்கு அறிமுகப்படுத்தினார்.
3வது அதிகாரத்துல சொல்லலாம் மோசேக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா 34வது அதிகாரத்துல மோசேக்கு மோசே எங்க இருக்கிறான்னா கர்த்தர் பக்கத்துல இருக்கிறான். அப்போ நாம அறிந்து கொள்ளணும். அப்போ சில அடைப்பட்ட சூழ்நிலை நெருக்கம் வரும்போது அந்த இடத்துல நாம் அறிந்திருக்க வேண்டியது அவர் யார் என்பதை. ஏகோவா என்று நாமம் உள்ளவர் அப்படிங்கிற ஏகோவா அப்படின்னாலே I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் இருக்கிறேன். பாஸ்ட்ல அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் பிரசன்ட்லயும் இருக்கிறார். பிரசன்ட்ல எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் ஃபியூச்சர்லயும் இருப்பார். நீ தரையில் இருக்கும்போது உன் கூட எப்படி இருந்தாரோ நீ தண்ணீர்ல இருக்கும்போது உன் கூட அப்படிதான் இருப்பார். நீ அக்னியில் இருக்கும்போது உன் கூட அப்படிதான் இருப்பார். அவர் இந்த யெகோவா என்று தம்மை வெளிப்படுத்துகிற பல தருணங்கள் வேதத்தில் இருந்தாலும் ஒரு 3 தருணத்தை வேகமாய் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்குள் செல்ல விரும்புகிறேன். ஆமென். யாத்திராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா என்று சொல்லுகிறார். இது எப்ப சொல்றார் தெரியுமா? 5 கடைசியில மோசே ஒரு கேள்வி ஆண்டவர்ட்ட வைப்பா, ஒரு ஜெபத்தை வைப்பா, ஒரு விண்ணப்பத்தை வைப்பான், அல்லது ஒரு அங்கலாய்ப்பை வைப்பான். அந்த அங்கலாய்ப்பு இப்படி, இன்னும் நீர் விடுதலையாக்கவில்லையே. ஆண்டவரே, நீங்க சந்தித்தீங்க, வாக்கு தந்தீங்க, அடையாளத்தினால உறுதிப்படுத்தினீங்க, விசுவாசிக்க வச்சீங்க, எல்லாத்தையும் எனக்கு நல்லா பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில வந்து சொதப்பிட்டே. ஆண்டவரே, நீர் இன்னும் விடுதலை ஆக்கவில்லையே. ஏமாற்றம். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கேயே இருந்திருப்பேன் தெரியுமா? ஒரே பர்வத மீதியான் தேசத்துல என் மாமனாருடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டே இருந்திருப்பேன். அந்த கொஞ்சத்தை விட்டுட்டு நான் உன்னை கொண்டு திரளான ஜனங்களை அழைத்து வருவேன் சொல்லி எனக்கு ஒரு வாக்கெல்லாம் தந்து அந்த அதிகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கொஞ்சத்தை விட வச்சு என்னை கொண்டு வந்துட்டு நீர் இன்னும் விடுதலையாக்கலையே, நீங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. ஏமாற்றம். இந்த மோசேயின் இந்த ஜெபத்துல என்ன இருக்கு தெரியுமா? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் உட்பிரவேசித்தது முதல் அப்படிங்கிறார் மோசே. அவன் இந்த ஜனங்களை என்ன படுத்துகிறான்? உண்மையிலேயே அதுக்கப்புறம் தான் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினானா? கரெக்டா நீங்க சொல்லணும். அப்படி கேட்கும் போது நான் அப்படி ஒரு ஸ்பீட்ல போய் உங்கள்ட்ட ஏதாவது கேட்கும் போது நீங்க இப்படிலாம் இருந்துட்டு இருந்தா எனக்கு ஸ்பீடு போயிடும். அந்த டைம் அப்படி. ஆமே, உண்மையிலேயே பார்வோன் ஜனங்களை மோசே பேசினதுக்கு அப்புறம் தான் உபத்திரவப்படுத்தினானா? கோரஸா சொல்லுங்க. இல்ல. அப்ப ஏன் மோசே எப்படி சொல்றான்? நமக்கு அப்படிதான் தோணும். நான் என்னைக்கு ஜெபிக்கிறேனோ அன்னையில இருந்து, அதுக்கு முன்னாடி இவரு இங்கிலாந்து இளவரசர், நமக்கெல்லாம் இப்படிதான் தோணும். நான் என்னைக்கு இதை செய்யறனோ அன்னையில இருந்து, நான் என்னைக்கு ஊழியம் நினைக்கிறனோ அதுக்கு முன்னாடி நமக்கு தோணலைனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அப்படி தோண வச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? நான் பைபிளை தூக்கிட்டு போறான் பாரு, நான் ஜபான்னு ஓடுறா பாரு. ஆமே, முன்னாலதான் நாம் 4 பேங்க்ல கடன் வாங்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இவர் தான் பேங்குக்கே கடன் கொடுத்துட்டு இருந்தார். சிலர் நான் பார்வோனிடத்தில் பேசும்படி பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்தினான். நான் மட்டும் வரலன்னா அவன் மடியில வச்சு கொஞ்சிட்டு இருப்பான். பிரச்சனை இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனையும் ஒருத்தன் வார்த்தையை நம்பி நின்னா பாத்தீங்களா, அவன் தலையில சுமத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இன்னும் விடுதலையாக்கலையே, நீங்க இன்னும் விடுதலையாக்கலையேன்னு சொல்லும் போது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வாசிங்கள். நான் பார்வோனுக்கு செய்ததை இப்பொழுது காண்பாய். நான் பார்வோனுக்கு வாசிக்கிற டைம்ல பார்வோனுக்கு செய்வதை
இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். சொல்லிட்டு சொல்ல, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. அதன் அர்த்தம் என்ன? மோசே மீதியான் தேசத்துல ஒன்னும் எகிப்துல வேற ஒன்னும் மாத்தி பேசுறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. ஜீசஸ், ஜீசஸ். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசுறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஆமென். பார்வோன் இப்போ கொஞ்சம் இன்னும் டைட்டா படிக்கிறான். ஜனங்கள்ட்ட நீ போய் அடையாளத்தை காட்டினதும் ஜனங்கள் என்ன செய்தார்கள் பைபிள் இருக்கு தெரியுமா? விசுவாசித்தார்கள், விசுவாசித்தார்கள். 4வது அதிகாரத்துல விசுவாசித்தாங்க, 5வது அதிகாரத்துல சட்டையை பிடிக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசிகளை எக்காரணம் கொண்டும், அதாவது திடீர்னு விசுவாசிப்பாங்க தெரியுமா, அடுத்த ஒண்ணு நடக்கலன்னு வைங்கள, அப்படி நடந்து வராங்க பாருங்க. 5வது அதிகாரத்துல ஜனங்களுக்கு வைக்கோல் எல்லாம் கொடுக்க மாட்டேன், அந்த மிருகங்களை வைக்கல் கொடுக்க கூடாது, ஆனா வேலையை கொடூரமா வாங்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க போய் முறையிடுறாங்க பார்வோன்ட்டு. பார்வோன் சொல்லணும், அப்படியெல்லாம் முடியாது, கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி விடும் போது 5:20 அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும், அதனாலதான் சிலர் வழியிலே நிக்க மாட்டாங்க. அவர் வாராரு, ஓடு, கிச்சனுக்கு ஓடு, அம்மா வீட்டுக்கு ஓடு. வழியில நின்ற மோசேக்கு ஆரோனுக்கு எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்களை கொல்லும்படிக்கு அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது. என்ன வார்த்தைங்க! அவன் நேத்து வரை என்னதான் பண்ணிட்டு இருந்தான்? எங்களை அடிச்சுட்டு தான் இருந்தான். அவன் கையில, நீ வர்றது வரைக்கும் மோசே அவன் கையில கம்பு தான் இருந்துச்சு. என்னைக்கு நீ வந்தியோ அன்னையில இருந்து அவன் கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கிறது. மோசே, ஆண்டவரே, அப்படிதான் பேசுவாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே தெரியும், பிரச்சனை டைட் ஆகுது. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இவர் நான் யெகோவா, நான் யெகோவா, I am the Lord. இவர் லார்ட்ஷிப் பார்வோன்ட்ட இல்ல, அது என்கிட்ட தான் இருக்கு. பார்வோன் என்னை ஏற்படுத்த முடியாது, நான் பார்வோனை ஏற்படுத்த முடியும். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த போது, ஆமென், உசியா ராஜா கொஞ்சம் ட்ராக் மாதிரி எல்லாம் போனாலும் ஏசாயாவுக்கெல்லாம் நல்ல ஃபேவர் பண்ணுவார். தீர்க்கதரிசிகள், அதாவது ஏசாயாவுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டிவான ராஜா. சிலர் கேரக்டர் வைஸ் மோசமா இருக்கும் பாருங்க, ஆனா அவங்க அதிகாரத்தில் நமக்கு பல விதத்தில் நமக்கு நன்மையா இருப்பாங்க. அவங்க ட்ராக் மாதிரி தேவனுடைய பார்வையில் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, ஆனா சில காரியத்தில் ஃபேவர் பண்ணுவாங்க. அப்படி எப்பவுமே எந்த ஒரு மனுஷனுக்குமே இந்த ஃபேவர் பண்றவங்க திடீர்னு இல்லாம ஆயிட்டாங்க அப்படின்னா அது தாங்க முடியாது. ஒரு மலைகள் விலகுனது போலதான், மலைகள் விலகுனது போலதான். இவங்க இருந்திருந்தா அப்படிங்கிறவது யோசிக்க வச்சுட்டாங்கனால ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் உசியா இல்லை, இனி அடுத்து எந்த ராஜா வர போறானோ, இந்த ராஜா அவன் நமக்கு அதே மாதிரி சப்போர்ட்டிவா இருப்பானா, இல்லை நம்மளை பார்த்து தான் அவனை பிடிச்சி கொல்லன்னு சொல்ல போறானா, யாரை எப்படி இருக்க போறான் தெரியலையேன்னு இருக்கும்போது தான் ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அந்த சிங்காசனம் பூமியில் வைக்கப்பட்ட சிங்காசனம் அல்ல, உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். அதிலே ஒருவர் வீற்றிருக்கிறதை காண்கிறார். என்ன காண்பித்து கொடுக்கிறார் தெரியுமா? இங்கே இருக்கிற சிங்காசனத்துல இன்னைக்கு ஒருத்தர் இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான். இந்த சிங்காசனம் மாறிட்டே இருக்கும், ஆனா மேல ஒருவர் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மலைகள் போன்று, பர்வதங்கள் போன்று இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் விலகி போவாங்க. ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று மனதுருகி சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் யெகோவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விடுதலையாக்கலையே ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையில் இருக்கும் போது கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஆமென். என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஒரு விடுதலை வேணும்னா நான் எப்படி விடுவிக்க போறேன் பாருன்னு சொல்றார் 6வது வசனத்துல. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். இப்ப மோசே கிட்ட என்ன சொல்றார்? நான் யெகோவா அப்படிங்கிறார். நீ போய் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட என்ன சொல்லணும்? அவர் தான் கர்த்தர். அடுத்த அர்த்தம் என்ன? இவன் அல்ல. யார் அல்ல? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. பார்வோன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறாங்க? பார்வோன்ட்ட போய் முறையிட்டாங்க. யாருப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? பார்வோன். வா பார்வோன்ட்ட போ, வா கொடி பிடி ஆர்ப்பாட்டம் பண்ணும், வா கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நிப்போம். I am the Lord. மோசே நீ 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 பதறாத, நீ சொல்லு நானே கர்த்தர். அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க பார்வோன் அல்ல. சொல்லுங்க பார்வோன் அல்ல, பார்வோன் அல்ல, அமலேக்கியன் அல்ல. சொல்லுங்க அமலேக்கியன் அல்ல, நேபுகாத்நேச்சர் அல்ல, கோலியாத் அல்ல, சாத்தான் அல்ல, கர்த்தரே தேவன். ஹalleluya. கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். யெகோவா, யெகோவானா நான் தான், நான் தான். ஆமென். அவர்தான். பார்வோன் உன்னை கொடுமையா நடத்துறனா இந்த இடத்துல நீ புரிஞ்சுக்கோ, அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். அதன் அர்த்தம் என்ன? என்னை வேதனைப்படுத்த நினைக்கிறவன் வேதனைப்படுத்தணும்னு சொல்லி செயல்படுறான் தெரியுமா? அவன் நினைக்கிறது நடக்காது. என்னை விடுவிக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? அவர் நினைக்கிறது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானே கர்த்தர் சொல்லிட்டு சொல்ற, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அடுத்த வார்த்தை, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவிப்பேன். முதல்ல நீ எதை அறியணும் தெரியுமா? அவர் யாருன்னு அறியணும். அதை அறிஞ்சிட்டேன்னா அடுத்து நீ என்னெல்லாம் அறிவ தெரியுமா? அவர் விடுவிக்கிற கர்த்தர், அவர் அற்புதம் செய்கிற. நீ முதல்ல நான் அவர் ஒருவரே கர்த்தர். ஹalleluya. அதனாலதான் நம்ம பாடுவோம், நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே. சொல்லுவோம், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆமென் ஆமென். யாருண்டு உமக்கு நிகரா? Glory glory. யாருண்டு? ஹalleluya. நீர் ஒருவரே. ஜீசஸ். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஆமென். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. ஆமென். ஹalleluya. ஆமென். இப்போ ஒருத்தங்க மேல சுமையை, ஒரு பெரிய சுமையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப கழுதை மேல ஒரு பெரிய சுமையை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை கட்டுவாங்க. அப்ப சுமையை நீக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? கட்ட தளர்த்தணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்யறார். இந்த கட்டுகள் எல்லாம் தளர்த்துகிறார். அதன் அடையாளமாக முதல்ல மந்திரவாதிகள் கையில் இருந்து அத்தனை கோலையும் எடுத்தார், கோலை தொட்டார். அடுத்து மந்திரவாதிகளுடைய செயல்கள்ல கை வைக்கிறார். அடுத்து மந்திரவாதிகள் மேலேயே கை வைக்கிறார். நீங்க அந்த 10 வாதைகளும் உண்மையில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? கட்டுகளை எல்லாம் தளர்த்துகிறார். கட்டுகளை எகிப்துல வச்சுதான் தளர்த்துறாரு. வெளியே வரும்போது எப்படி வர வச்சார் தெரியுமா? நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினார், நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அடைக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க, நீங்க காவல் சாலை முற்றத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் யார் என்பதை அறிவீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற. Glory.
எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிமிர முடியல, இன்னைக்கு நிமிர முடியல. ஆனால் அந்த 18 வருஷ கூனியாகிய ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்துல அவளுக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நான் நிமிருவேன், அன்னைக்கு நான் பாடுவேன், நீங்க கேட்பீங்க. என்ன அந்த ஒரு நாள்? எத்தனை பேர் நம்ம கர்த்தர் யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், ஆமென், நிமிர பண்ணுவார். அது வரைக்கும் ஹல்லேலூயா. அந்த நிமிர முடியாத கூனி இருக்கால, ஒரு ஆளை பார்த்து கூப்பிட கூட முடியாதா? கரெக்டா? இப்படி குனிஞ்சு இருக்க, இப்ப பக்கத்துல இருக்க ஒரு ஆளை கூப்பிடணும், எப்படி கூடுவா? ஹலோ சிஸ்டர். ஒரு ஆளை கூப்பிட கூட முடியாத நிலைமை. ஆமென். 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம இப்படி நிமிர்ந்து ஒரு ஆளை பார்த்து கூப்பிடுறோம்னா இன்னார கூப்பிடுறோம் தெரியும். எவ்வளவு நிமிர முடியாது. உதவிக்கு ஒரு நபரை கூப்பிட முடியாதவா? ஆமென். ஆண்டவர் வந்து எப்படி பார்க்கிறார் பாருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். என்ன வேடுங்க அது? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு இப்படி ஒரு நாள் களிகூர்ந்து மகிழும்படி, ஓ ராபா தாடா ராபா, கர்த்தர் மேல இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல கைய தட்டி ஜீசஸ், கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது. பாடுங்க. கர்த்தருக்கு ஆமே, நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது. கைகளை உயர்த்தி காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை. ஜீசஸ், காத்திருப்பேன், கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற தாம் யெகோவா என்பது வெளிப்படுத்தப்படுகிற ஒரு இடம் உண்டு. இரண்டாவது அல்ல இது, ஆனா நம்ம செய்தியில இது இரண்டாவது. ஓசியா 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல ஆண்டவர் குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய அவர் சேனைகளின் கர்த்தர் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல யெகோவா அப்படினாலே மாறாதவர், ஆமா, இருக்கிறவராகவே இருக்கிறவர். மனசுல வச்சுக்க, அவர் மாறாதவர். இந்த இடத்துல தேவனை யாராக பார்க்க முடியும் தெரியுமா? பட்சபாதம் இல்லாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு ஒன்னாகவும் எனக்கு வேறொருவராகவும் இருக்கிறவர் அல்ல. அதனாலதான் நம்ம பாடுவோம், யாக்கோபின் தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லும் போது அங்க என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகிறது? 3-4 வசனங்களிலே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் தாயின் கற்பத்திலிருந்தே போராடிதான் வெளியே வரான். ஆமென். 4வது வசனத்துல அவன் தூதனானவனோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து நம்மிடத்திலும் நம்மோட பேசினார். இப்படி யாக்கோபுக்கு அவர் செஞ்சதை அவன் ஜெயிச்சுட்டான். அவன் கர்த்தர் சந்தித்தார், கர்த்தர் பேசினார், அவன் இப்படி பண்ணார் சொல்லிட்டு அந்த இடத்துல யெகோவா சொல்லிட்டு அப்படி 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. ஆமென். அங்க யாக்கோபு தேவனிடத்தில் திரும்பினான். 20 வருடத்துக்கு முன்னாக தான் பெத்தேலிலே சந்தித்த ஆண்டவர். அதன் பிறகு அவனுக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நடந்துட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல மிகவும் நெருக்கமான சூழ்நிலை, எல்லாம் கைவிட்டு போகிறது, இதோட என் லைஃப் முடிய போகுது, ஏசா கையில மாட்டினா, இனி ஒரு பொழுது, இன்னைக்கு நான் ஃபேமிலியா இருக்கிறேன், நாளைக்கு நான் இப்படி இருக்க போறேனா?
தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தபோது யாபோக் காற்றின் கரையில போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கெஞ்சினான். கர்த்தர் அவன் வாழ்க்கையே மாற்றினார். ஒன்றையும் இழந்து போகவில்லை. அவன் இஸ்ரவேலாய் உருவாக்கினார். இதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, நான் யெகோவா. யெகோவா என்பது நாம சங்கீர்த்தனம். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நீ திரும்பு. அதன் அர்த்தம் என்ன? அன்னைக்கு யாக்கோபு திரும்பின யாக்கோப நான் இஸ்ரவேலா மாற்றினது போல இன்னைக்கு திரும்புற ஒன்ன நான் மாத்துறேன். நான் யெகோவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. மோசே இன்னும் விடுவிக்கலையேன்னு சொல்றியே, அவர்கிட்ட ஏமாற்றம் இல்லை. அவர்கிட்ட ஏமாற்றம் கிடையாது. அவர் பட்சபாதம் அவர்கிட்ட இல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு செய்தார். இல்லை இல்லை, ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். கடந்த நாட்களில் தியானித்த போது உள்ளம், நம்ம யாருங்க, யாக்கோபு யாருங்க? யாக்கோபுக்கு சொல்லும்படி ஒரு சரித்திரம் இருக்கிறது. யாக்கோபுக்கு சொல்லும்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் இங்க பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். நமக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்ல. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் யெகோவா, நான் மாறாதவர். அவரிடத்துல ஏமாற்றம் இல்லை, அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதனாலதான் நம்ம பாடுவோம், ஏ மேஜர். என்னை விட்டு விட நீர் மனிதன் அல்லவே, உம்மிலே மாற்றம் ஒருபோதும்